ஆடாம வந்துட்டு இந்தியா WTC ஃபைனல் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்காங்க. என்ன நம்ப முடியல. பட் வேற லெவல்ல ஆஸ்திரேலியா உதவி பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க. கடைசி டெஸ்ட் வந்துட்டு நடக்கவே தேவையில்ல. இந்தியா இங்கிலாந்து 5 டெஸ்ட்டில் வந்துட்டு ஆல்ரெடி இந்தியா ஹாட்ரிக்காக 3 வின் பண்ணி 3 டெஸ்ட் வின் பண்ணி சீரிஸை பீட் பண்ணிட்டாங்க. WTC பாயிண்ட் டேபிளில் நம்ம 3 மேட்ச் ஜெயிச்சாலும் 2வது இடத்துல இருந்தோம். நியூசிலாந்து முதல் பிளேஸில் இருந்தாங்க. அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்ததுங்க. பட் கடைசி டெஸ்ட் டெஃபினட்டாக இங்கிலாண்டை வின் பண்ணால் தான் நம்ம முதல் பிளேஸ் பிடிக்க முடியும். அந்த சுச்சுவேஷனில் இருந்தது. பட் அதெல்லாம் தேவையே இல்லைடான்னு ஆஸ்திரேலியா உதவி பண்ணிட்டாங்க. 172 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மோதிய 2 டெஸ்ட்டில் முதல் டெஸ்ட் அபார வெற்றிங்க. ஆஸ்திரேலியா 172 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுனால சரட்டுன்னு நியூசிலாந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. இந்தியா ஆட்டோமேட்டிக்கலி WTC ஃபைனலில் முதல் பிளேஸ் பிடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. 3வது முறையாக இந்தியா WTC ஃபைனல், அதாவது வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் ரீச் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய நிகழ்ச்சி. அதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியான அப்டேட் என்னென்னா, தரமசாலாவில் தாங்க கடைசி இந்தியா இங்கிலாந்து போது ஃபைனல் டெஸ்ட் நடைபெற உள்ளது. ஜோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக்லாம் மிரண்டுட்டாங்க ஜோ ரூட்டோட அதிரடியை கண்டு. அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். 3 நாள் பயிற்சியாட்டம் தரமசாலா நடந்துகிட்டு இருக்குங்க. இந்தியா முதல் நாள் பேட் பண்ணாங்க. செகண்ட் நாள் வந்துட்டு நேற்றே நடந்தது. 60 ரனில் வந்துட்டு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அஸ்வின் வந்துட்டு 9 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஒரு மிரட்டல் ஃபார்மில் திரும்பி இருக்காரு என்றே சொல்லலாம். இதற்கு காரணம் T20 வேர்ல்டு கப் நெருங்கிடுச்சு. IPL முடிஞ்சோடனே அடுத்த T20 வேர்ல்டு கப் அவருக்கு ஃபேர்வெல் மேட்ச் வந்துட்டு அஸ்வினுக்கு வைக்க போகிறாங்களாங்க. ஏன்னா கடைசி T20 மேட்ச் இல்லையா, கடைசி தொடர்னா அவருக்கு T20 வேர்ல்டு கப்பாக தான் இருக்குமாமா. இந்த நிலையில் ரோஹித் சர்மா நம்ம தமிழனுக்கு எப்போதுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாருங்க. அஸ்வினை வந்துட்டு T20 வேர்ல்டு கப் இந்திய டீம் ஸ்குவாடில் எடுக்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அதோட ஸ்பார்க் தான் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது, 60 ரனில் சுருட்டி போட்டிருக்காரு இங்கிலாண்டை. 9 விக்கெட் தட்டி தூக்கி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க. அவ்வளோதான் ஆகி போயிட்டாங்க. டெஃபினட்டாக அவங்க கடைசி ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டு ஒரு 100 ரனில் 150 ரன்குள்ளே ஆல் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்தியா மிக பிரம்மாண்டமாக வின் பண்ண போகிறாங்க. வின் பண்ணலைனாலும் இந்தியா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி முதல் பிளேஸ் போயிருக்காங்க. WTC பாயிண்ட் டேபிளில் ஆஸ்திரேலியா உதவி பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க. மேலும் வர T20 வேர்ல்டு கப்போட அஸ்வினுக்கு கடைசி தொடர் ஃபேர்வெல் மேட்ச் வைக்க போகிறாங்க. மரியாதைக்குரிய போட்டி ஓகேவா வச்சுட்டு ஏதாவது ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுவாருங்க. அதுக்கப்புறம் அவரும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்க, ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா, 2 டைம் நம்ம WTC ஃபைனல் போய் தோத்தாச்சு. ஒன்று ஆஸ்திரேலியா கூட, இன்னொன்று நியூசிலாந்து கூட. இந்த டைம் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் தான் சந்திக்கிற மாதிரி வரும். அதுலேயாவது வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனலில் இந்தியா அடிப்பாங்களா வேர்ல்டு கப் டெஸ்ட் கப்பை? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.